அல்லேலூயா! உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைய இடங்களில் திருமணமானவர்கள் விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஏசப்போட பிள்ளையாக மாறிடும். எங்கே பிரச்சனை வருதுன்னா, வசனத்தை கைக்கொள்வது இல்லை. அவருடைய கட்டளைகளை படிக்கணும், அவருடைய பிரமாணங்களை படிக்கணும். ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5:22 சொல்லப்படுது பாருங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், நீடிய பொறுமை, இதெல்லாம் சொல்லப்படுது பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19லேருந்து 22 வரை எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய கனிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்கள். இதெல்லாம் கை கொண்டு வாழணும். இதை நம்ம சரி, கடவுள் பயம் இருக்கும். முக்கியமாக கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்துட்டா இந்த பிரச்சனைக்கு எங்கேயும் போக மாட்டாங்க. கணவனும் போக மாட்டாங்க, மனைவியும் போக மாட்டாங்க. அங்கே பிரச்சனையும் வராது. அங்கே விவாகரத்து என்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது. முக்கியமாக ஏசப்பாவுக்கு பயப்படணும். நம்ம இதை செய்யக்கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் இந்த கட்டளைகள்லாம், இந்த வசனங்கள்லாம் படிச்சுட்டா ஒருத்தவங்க கட்டாயம் பிரிய மாட்டாங்க. எப்படி ஒரு முட்டையை உடைச்சி ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றும் போது அந்த முட்டைக்குள்ளே மஞ்சள் கருவு, வெள்ளைக்கருவு தனித்தனியாக என்ன பண்ணும்? அது நமக்கு தெரிஞ்சாலும் அது ஒன்றா இணைஞ்சிருக்கும் பாருங்கள். அப்படி தாங்க இருக்கணும். அதுதான் கணவன் மனைவி அன்பு உறவு. அப்படி இருந்தால் யாரும் பிரிக்க முடியாது. ஒரு கரு அப்படின்னு சொன்னால் முட்டை, வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் இணைஞ்சிருக்கணும். அதுதான் கரு. அதுதான் கணவன் மனைவி அன்பு. அது இணைஞ்சு இருந்தால் தான் ஒரு சந்ததியை, ஒரு அன்பிற்குரிய, ஒரு பாசத்திற்குரிய ஒரு சந்ததியை அடுத்த தலைமுறைகளை நம்ம உண்டாக்க முடியும். ஒரு வசனத்திற்கு பயப்படுவோம். ஒற்றுமையாக இருங்க, பிரிவினைக்கு இடம் கொடுக்காதீங்க. குடும்பம் அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, அதை பாதுகாப்போம். ஆமென். அல்லேலூயா.